இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியோட ரொம்ப ஃபேமஸ் சாம்பாரான இடி சாம்பார் தான் பண்ண போறோம். மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு பண்றதுனால என்னன்னு தெரியல. இந்த சாம்பார் சாப்பிடுறதுக்கு அவ்ளோ வாசனையா இருக்கும். இத சாதத்துல கொஞ்சமாலாம் ஊத்தி சாப்பிடக்கூடாது. நெறைய ஊத்தி கொழு கொழுன்னு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்பதான் ருசியா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அத பண்றதுக்காக துவரம்பருப்போட மஞ்சத்தூள், காயப்பொடி சேர்த்து 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காவோட ஜீரகம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதுல மல்லி, வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், காயம், பச்சரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து ஆற வச்சு ஃபைன் பவுடரா திரிச்சு வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். நிறைய காய்கறி போட்டு பண்ணுங்க, அப்பதான் குழம்பு வாசனையா இருக்கும். அதோட மஞ்சத்தூள், நம்ம இப்ப திரிச்சு வச்சிருக்க சாம்பார் பவுடரையும் சேர்த்துட்டு உப்பு, மாங்காய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பருப்பு, தேங்காய், உப்பு சேர்த்து கொதிச்சதும் மல்லித்தலையை தூவிட்டு தாளிப்பு போட்டு இறக்க வேண்டியதான். நல்ல வாசனையான இடி சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.